வியூவர்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தேவையான ஒரு முக்கியமான அவேர்னஸ் பத்தி தான் பேச போறோம். இது வரைக்கும் நாம சினிமா பத்தின விஷயங்கள் பேசியிருப்போம், நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் பேசியிருப்போம். ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் விஷயங்கள் அதிகமா இப்போ மக்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் நமக்கு வந்தது. என்ன அவேர்னஸ், என்ன அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது மக்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்துமே நிறைய அவேர்னஸ் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்மளோட போன்ல வந்து பண மோசடிகள் நிறைய நடக்குது. ஸோ அதனால நம்ம எல்லாருமே போனை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நாம தொடர்ந்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த விஷயம் என்ன இப்பதானே நடக்குது, ரொம்ப காலமா தானே நடக்குது அப்படின்னு வந்து கேட்பீங்க. கண்டிப்பா இது ரொம்ப காலமா நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்த வழிமுறைகள் வேற, இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வழிமுறைகள் வேற. அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி போன்ல இருந்து எப்படி பணம் எடுத்தாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு மெசேஜோ ஏதாவது ஒரு ஆடோட லிங்கோ நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த லிங்கை ஜஸ்ட் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட எல்லா டேட்டாவுமே அவங்களுக்கு போயிடும். ஸோ அதை வச்சு அவங்க ஈஸியா நம்ம போன்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸ் அண்ட் கேஷ் இது எல்லாத்தையும் வந்து எடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் பண மோசடிகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ நடக்கிற வழிமுறைக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னே வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன டிஜிட்டல் அரெஸ்ட், அதுல என்ன பணம் எடுக்கிறாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஸோ டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது, யாராவது ஒருத்தர் நமக்கு கால் பண்ணி நீங்க இந்த தப்பை பண்ணிருக்கீங்க, இந்த விஷயம் உங்ககிட்ட தான் நடந்திருக்கு, உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்திருக்கு, உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது அவங்க எல்லா விஷயத்தையுமே அப்படியே ப்ரூஃபோட சொல்ற மாதிரியே சொல்லுவாங்க. நமக்கே தெரியாது நம்ம எப்படா இதை பண்ணோம் அப்படின்னு நம்மளே யோசிக்க வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க பேசுவாங்க. ஸோ பேசுறது மட்டும் இல்லாம அவங்க ஹையர் ஆபீசர் கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம கிட்ட பேசும்போது நம்ம ஒரு செகண்ட் பயந்துருவோம், உண்மையிலே நம்ம இதை பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க வந்து உங்களோட டீடைல்ஸ் இருக்கு, அதை நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. சோ அந்த ஆதார் கார்டு நம்பர் எங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு வந்திருக்க மெசேஜ் எங்களுக்கு ஃபுல்லா ரீட் பண்ணி காட்டுங்க, அண்ட் உங்களோட பேன் அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட இருந்து அவங்க கேட்பாங்க. நம்மளும் ஏதோ ஒரு பயத்துல உடனே நம்மளோட அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துருவோம். அவங்க வந்துட்டு அதை ஈஸியா கன்ஃபார்ம் பண்ணி உடனே நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து பணங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமா இருக்கு. அப்படிதான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ கால் பண்ணி அவங்க ஒரு ஸ்டேஷன் அட்மாஸ்பியர் அப்படியே காட்டுவாங்க. உண்மையிலே அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் உட்கார்ந்து மாதிரி அவங்க வந்து நமக்கு வார்னிங் பண்ற மாதிரி, நமக்கு அரெஸ்ட் பண்ற மாதிரி, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த வீடியோ கால்ல நடக்கும். சோ நீங்க இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உடனே வந்துட்டு இவ்வளவு அமௌண்ட் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறோம், அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையில இருந்து ஃபுல்லாவே நாங்க வந்துட்டு உங்களை ரிலீவ் பண்றோம், சோ நீங்க இவ்வளவு அமௌண்ட் சென்ட் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லி சொல்லி நமக்கு பயமுறுத்தி நம்மளும் அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக உடனே நம்ம வந்து பணத்தை அனுப்பிடுவோம். சோ பணத்தை அனுப்புறது மூலயமா அந்த அக்கௌண்ட் நம்பர் அவங்களுக்கு போக, அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு பணங்கள் வந்துட்டே இருந்தாலும் அது அப்படியே அவங்களுக்கே போகும். அந்த அளவுக்கு நம்மளோட போனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ஹேக் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் அதிகமா டிஜிட்டல் அரெஸ்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நாம வந்து ஏதோ ஒரு பார்சல் அனுப்பியிருப்போம், அந்த பார்சல்ல நீங்க போதை பொருளை கடத்திருக்கீங்க, அந்த பார்சல்ல அரசாங்கத்தால தடை செய்யப்பட்ட பொருட்களை நாங்க கண்டுபிடிச்சு எடுத்திருக்கோம், சோ அதுல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு நீங்க இவ்வளவு பணம் அனுப்புங்க, இல்லாட்டி நீங்க இங்க நேர்ல வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி எப்படியோ வந்து நம்மள போன்ல இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. என்ன அப்படின்னா, இப்ப வந்து யாருமே வந்து சேலரியோ எந்த ஒரு விஷயமோ நம்ம வந்து கையில பணமா வாங்குறது கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா டிஜிட்டல் தான். சோ எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸாவே போய்கிட்டு இருக்கு. சேலரியா இருக்கட்டும், இல்ல வீட்டுல என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், சின்ன சின்ன கடைகளுக்கு போனா கூட நம்ம கேஷா பண்ணி யூஸ் பண்றது கிடையாது. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜிபே, போன்பே, பேடிஎம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ ஈஸியா அவங்க இதுல இருந்து பணத்தை எடுக்க முடியும், இதுல நிறைய பணம் எப்பவுமே எல்லாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைச்சதான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி மோசடிகளை நாம தடுக்கணும் அப்படின்னா நாம எப்பவுமே ஃபர்ஸ்ட் அலர்ட்டா இருக்கணும். அலர்ட் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் பேனிக் ஆகவே கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெளிவா யோசிக்கணும், நம்ம எங்க இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கு வந்த கால் யாரு, அதை எப்படி பேசினாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சைலண்டா ஃபர்ஸ்ட் கோ த்ரூ பண்ணோம் அப்படின்னாலே சோ அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நம்ம ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு விஷயத்து மூலியமாவுமே நம்மள அரெஸ்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கும்.
சோ நாம வந்து ஒரு டைமிங்ல கடுப்பாய் அந்த காலை அட்டன் பண்ண கூட செய்வோம். அட்டன் பண்ண உடனே அதுல ஒரு பொண்ணோட வீடியோவோ இல்லாட்டி ஒரு பையனோட வீடியோவோ ரொம்ப ஆபாசமா வரும். அப்படி வரும்போது நம்ம அதை சடனா பார்க்கும்போது உடனே அவங்க வந்துட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடுறாங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதை வந்துட்டு நான் சோசியல் மீடியால போட்டுருவேன், நெட்ல விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளையே மிரட்டி நம்ம கிட்ட வந்து பணம் வாங்குற விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியுமே ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மோசடிகள் நடந்துகிட்டு இருக்கு. இவ்ளோ ஏங்க, இது எல்லாத்தையும் தாண்டி திடீர்னு ஒரு பொண்ணு என்ன மாதிரியே வந்து நேர்ல நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா இப்போ சயின்ஸ் டெக்னாலஜி விஷயங்கள் அவ்வளோ வளர்ந்துருக்கு. சோ அவ்வளோ அட்வான்ஸான விஷயங்கள் வந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஏஐ. ஏஐ வந்து இப்ப எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு கண்டிப்பா நீங்களே பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட போட்டோஸ் அண்ட் வாய்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நேர்ல நம்ம கிட்ட வர்ற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப ஏஐ மூலமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரீசெண்டா இதை வந்து நியூஸ் ரீடர்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நியூஸ் ரீடர் ஃபேஸ் வச்சுட்டு அவங்க எப்படி ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் இன்புட் கொடுத்துட்டா போதும், அதை அப்படியே அவங்களே ரீட் பண்ற மாதிரியான அந்த ரோபோ வந்துட்டு நியூஸ் ரீடிங் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜியை வளர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலயுமே நம்மளோட போட்டோஸ் நம்மளோட வீடியோஸை மார்பிங் பண்ணி நம்மளே அதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கண்ணாலே நம்ம வந்து அதை நேருக்கு நேரா பார்ப்போம். இது உண்மையா பொய்யான்ற ஒரு குழப்பம் ஒரு செகண்ட் நமக்குள்ளவே வந்து போகும். அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் தத்ரூபமா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது எல்லாமே ஒரு நல்ல அட்வான்டேஜுக்காக தான் நமக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. ஆனா இதை நிறைய பேர் பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஈஸியா அவங்க வந்து பணம் பறிக்கிறதோ ஒருத்தரை பிளாக்மெயில் பண்றதோ எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆன்லைன் கேம்ஸ் மூலயமாலாம் நிறைய பேர் பணத்தை இழந்து அது மூலயமா உயிரையும் இழந்திருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், தினமும் அதை பத்தி படிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இப்பெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா வந்து ஓடிபி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓடிபி சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளோட எல்லா டீடைல்ஸுமே அவங்களுக்கு போயிடும். அது மூலயமா பணம் பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்மள வந்து சிக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சிக்க வச்சுதான் பணங்கள் பறிக்கிறதா இப்போ நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு கால் பண்ணி நாம இந்த தப்பை பண்ணிருக்கோம், இதுல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா எங்களுக்கு இவ்வளவு பணம் சென்ட் பண்ணுங்கன்றது தான் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்துல இருந்து நம்மள நாம காப்பாத்திக்கணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கு இந்த கால் எப்படி வந்துச்சு, யாரு என்ன அப்படிங்கிறத நாம பேனிக் ஆகாம சைலண்டா எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணோம் அப்படின்னா ஈஸியா உண்மையா பொய்யா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எதுக்குமே நம்ம வந்து பயப்படவே தேவையில்லை. நம்ம கரெக்டா இருந்தாலும் நம்ம போனை நாம கரெக்டா வச்சுக்கணும். வெளியில வந்து போனை கொடுக்கும் போதும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுக்கணும். தெரியாத எந்த ஒரு அன்னோன் பர்சனுக்குமே வந்து போனை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணக்கூடாது. யாராவது பேலன்ஸ் இல்லை அர்ஜென்ட்டா கால் பண்ணணும்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து போனை கொடுக்கவே கொடுக்காதீங்க. இந்த காலத்துல சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் பெரிய பெரிய தவறுகளே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட சின்ன அலட்சியம் பெரிய அளவுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இந்த காலத்துல இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயும் இருந்து நம்மள நாம தான் சேஃப் பண்ணிக்கணும். நமக்காக யாரும் வந்து நிக்க மாட்டாங்க, யாரும் நம்மள வந்து சேஃப்டி பண்ணவும் மாட்டாங்க. ஸோ நம்மளையும் சரி நம்மளோட பொருட்களையும் சரி நாம தான் பத்திரமா பார்த்துக்கணும். சப்போஸ் இந்த டிஜிட்டல் அரெஸ்டுக்குள்ள நீங்க மாட்டிருக்கீங்க அப்படின்னா உடனே சைபர் கிரைம்க்கு நீங்க தெரியப்படுத்துங்க. இன்கேஸ் உங்க மேல ஏதாவது தப்பு இருக்கும்னு நீங்க யோசிச்சாலுமே பரவாயில்ல, உடனே இதை நீங்க வந்து சைபர் கிரைம்க்கு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா அவங்களால இந்த விஷயத்தை ஈஸியா கண்டுபிடிச்சு உங்களை காப்பாற்ற முடியும். ஸோ எதுக்காகவும் நம்மள நாம அழிச்சிக்கிறதோ இல்ல வேற ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் தேவையே இல்லை. சைபர் கிரைம்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர்லயே இந்த மாதிரி விஷயங்கள் கிட்டத்தட்ட 31 லட்சம் பேருக்கு மேல நடந்திருக்கு. ஸோ அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ குற்றங்கள் இந்த ஆன்லைன் மோசடி மூலமா நடந்திருக்கு. இவ்வளோ என் கிரெடிட் கார்டு தரேன், டெபிட் கார்டு தரேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சுமே நிறைய கிரைம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல ஏதாவது நீங்க மாட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா cybercrime.gov.in அப்படிங்கிற ஒரு மெயிலுக்கு வந்து நீங்க பண்ணீங்கன்னா உடனே அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களோட எல்லா டீடைல்ஸும் அவங்க கேட்டு உங்களுக்கான பிரச்சனைகள்ல இருந்து அவங்க உங்களை வெளிக்கொண்டு வந்துருவாங்க. ஸோ நீங்களா போயிட்டு யாருக்கிட்ட இதுக்காக ஹெல்ப் கேட்டு நம்மளாவுமே மாட்டிக்க கூடாது. ஸோ ப்ராப்பரா கரெக்டா வந்து இதை பத்தி நீங்க போயிட்டு சைபர் கிரைம்ல இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைல இருந்து நீங்க ஈஸியா வெளியில வரலாம். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதுதான் வந்துட்டு அவேர்னஸ் அப்படின்னு நான் சொன்னேன். சோ உங்களையும் நீங்க காப்பாத்திக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேஷன்ஸ், உங்க ஃபேமிலி எல்லார்கிட்டயுமே இதை பத்தி ஷேர் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் திரும்பவும் நடக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோஸை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான கால்ஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் மெசேஜஸ், டெக்ஸ்ட் மெசேஜஸ் எது வந்தாலுமே உடனே நீங்க அதுக்குள்ள போய் பாக்குறதோ அதை சர்ச் பண்றதோ அதுக்கு ரிப்ளை கொடுக்கறதோ எந்த ஒரு விஷயமும் பண்ணாம இருந்தாலே பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிடும். சோ கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச
எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்மள நாம பாதுகாத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா பெண்களை மையமா வச்சு நிறைய விஷயங்கள் மிஸ்யூஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ஏஐ. ஸோ பெண்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக பேனிக் ஆகணும்னு நான் சொல்ல வரல, பட் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றேன், அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ மறுபடியும் சொல்றேன், டிஜிட்டல் அரெஸ்ட் மூலமா நிறைய விஷயங்கள் இல்லீகலா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்மள நாம காப்பாத்திக்கணும். இந்த விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டே இருங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.